மதுரையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்று தண்ணீர் பழம் பரோட்டா என்ற உணவை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தர்பூசணி விவசாயிகள் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் சர்ச்சை வீடியோவால் விற்பனை குறைந்துள்ளதாக வேதனை தெரிவித்து வந்த சூழலில் ஹோட்டல் விளம்பரத்திற்காக இப்படி ஒரு செயலில் இறங்கியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. மதுரையில் பிரபல உணவகமான டெம்பிள் சிட்டி உணவகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நித்யானந்தா கைலாச நாடு என அறிவித்த நிலையில் கைலாச நாட்டில் தனது உணவகத்தை அறிமுகம் செய்ய அனுமதி வேண்டே என கடிதம் எழுதி பரபரப்புக்குள்ளாக்கியவர் டெம்பிள் சிட்டி குமார். இந்நிலையில் அவ்வப்போது முக கவசம் போன்ற வடிவில் புரோட்டா உருவாக்குவது என நூதன முறையில் உணவகத்திற்கு வருபவர்களை ஈர்ப்பதற்காக சமூக வலைதளங்கள் மூலமாக விளம்பரம் செய்து வரும் டெம்பிள் சிட்டி உணவகமானது தற்போது தமிழகம் முழுவதிலும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கக்கூடிய தர்பூசணி விவகாரத்தில் மேலும் ஒரு விவாதத்திற்குரிய விளம்பரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் டெம்பிள் சிட்டி உணவகத்தின் சார்பில் வெயிலுக்கு அறிமுகம், அடிக்கிற வெயிலுக்கு ஆனந்தமாய் சுவைத்திட குழு குழு தர்பூசணி பரோட்டா என்ற வாசகத்துடன் கூடிய விளம்பரம் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இந்த பதிவிற்கு கீழ் பலர் ஆஹா ஓஹோ என்பது மூலம் சில சமூக வலைதள கணக்குகள் மூலம் ஆதரவு தெரிவிப்பது போலவும் உள்ளது. இந்த வீடியோ வெளியான நிலையில் தர்பூசணி பழத்தின் மேல் எண்ணெயை ஊற்றி புதிய விதமான தயாரிப்பு என கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.